வாசிங்க. இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். சோ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சுலபம். வேதாகமம் நம் கரத்தில் இருக்கின்றது. எல்லாருக்கும் வேதாகமத்தை திறந்து படிப்பது மிக சுலபமான ஒரு காரியம். முழு வேதாகமத்தை ஆண்டவர் நம் கரத்துல தந்திருக்கிறாரு. எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும், எல்லாரும் போன்ல கூட வச்சிருக்கிறோம். நீங்க பஸ்ல இருக்கும் பொழுது கூட, நீங்க பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்க வேதத்தை திறந்து வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கேன். ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. ஏனென்றால் இந்த வேதாமும் அச்சடிக்கப்பட்டு, இந்த வேதாமும் ஒரு கரத்தில் கொடுக்கப்படும் பொழுது 1430 வருஷத்தில் தான் ஜெர்மனி தேசத்தில் குட்டன்பர்க் என்ற இடத்தில் முதலாவது ஒரு புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. என்னங்க, 1430 வருஷத்தில் தான் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. அதுவும் அந்த புஸ்தகம் எந்த புஸ்தகங்க? வேதாகமம். வேதாகமம் தான் உலக சரித்திரத்திலேயே முதலாவது அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் வேதாகமம் தான் முதலாவது புஸ்தகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும் என்றால், ஒருவர் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அவர்களுடைய மனதில் தியானித்து கொண்டே இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேதத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. என்னங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண இந்த வசனங்கள் அவருக்குள்ளாக சாரமாக இறங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றான், நான் ராத்திரி படுத்திருந்தாலும் அந்த வசனத்தின் மேல தியானமா இருக்கிறேன், எழும்பினாலும் தியானமா இருக்கிறேன் என்று சொல்றதுக்கு காரணம், அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதை மனப்பாடம் பண்ணி அவளுக்கு உள்ளாக அவர்கள் வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருடம் நீங்க செய்யக்கூடியது ஒரு சில வசன பகுதிகளை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இது இந்த வருடத்தின் லக்காக உங்களுக்கு இருப்பதாக, இந்த வருடம் முடிவிற்கு முன்பதாக நான் இந்த அதிகாரத்தை நான் மனப்பாடம் பண்ண போறேன். இந்த வசனம் எனக்குள்ள சாரமாக இறங்க வைக்க போறேன். அதை மனப்பாடம் பண்ணுவது மாத்திரமில்லை, அதை மனப்பாடம் பண்ணி நீங்க சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் அதை சொல்லி 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 அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நீங்க யோசிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்து அற்புதமாக இந்த வருடம் உங்களை கனி தரக்கூடிய மரமாக தேவன் மாற்றுவார். அதில் சந்தேகமே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுக்கு இது ஒரு பழக்கம் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்தி